எனக்கும் துளசிக்கும் ஒண்ணு இல்லன்னு எங்க அம்மா தாலி மேல சத்தியம் பண்ணி கொடுத்துருக்கேனா? என் கழுத்துல இருக்கிற தாலியவே நீங்க மதிக்கிறது கிடையாது. இதுல எங்க போய் உங்க அம்மா தாலியை நீங்க மதிக்க போறீங்க? நான் எனக்கு முடியல. எனக்கு நான் என்ன பண்ணணும்னு சொல்ல நான் பண்ணிடுறேன். இந்த ரயில்வே ட்ராக்ல போய் தலையை கொடுத்துட்டுமா, இல்லன்னா கத்தி எடுத்து என் கையை என் விரல நரம்பு ஏற்ற வெட்டிக்கிட்டுமா? தேவையில்லை. நீங்க அவளை மறங்க, நான் நம்புறேன். ஐயோ கடவுளே, நான் நினைக்கவே இல்லைன்னு சொல்ற அப்புறம் மறங்க மறங்க மறங்கனா என்ன அர்த்தம்? உங்க மனசுல துளசி மன போட்டு ஸ்ட்ராங்கா உட்கார்ந்துட்டு இருக்கான்னு அர்த்தம். உங்க நினைப்பு புத்தி முழுக்க அவ தழும்பு தழும்பு நிறைஞ்சிருக்கான்னு அர்த்தம். தெரியும் மாமா, எந்த நிமிஷம் அவ உங்க மனசுல இருந்து போறான்னு எனக்கு நல்லா தெரியும். அந்த நிமிஷம் வர்றப்ப நானே எனக்குள்ள இருக்கிற சந்தேகத்தை தீய வச்சு கொளுத்தி போட்டுருவேன். பாக்குறேன், அந்த நிமிஷம் எப்ப வருதுன்னு நானும் பாக்குறேன். பாக்குறேன். யாருடா நீ? இந்த மாதிரி வார்த்தையை உபயோகப்படுத்த கூடாதுன்னு நினைச்சேன். வர வச்சு சொல்லுடா, யார் நீ? என் மாமனா மச்சனா? நான் இதுக்கு உன் பேச்சு கேட்கணும்? நீ என்ன மந்திர வார்த்தை போட்டாலும் சரி, அதுக்கெல்லாம் இந்த துளசி மசியவே மாட்டா. நான் சொன்னது சொன்னதுதான். நான் உனக்கு கிடைக்கவே மாட்டேன். அத நினைச்சு நினைச்சு மனசு புழுங்கி நீ சாகணும். தங்க செருப்புங்கிறதுக்காக அத தலை மேல தூக்கி வச்சுக்க நான் பைத்தியம் இல்ல. சாரி சார், வரது கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு. நம்ம ஊர் டிராஃபிக்ல சொன்ன டைமுக்கு வர முடியாது, தெரியும்ல. பரவாயில்ல பிரபாகர், இருந்தாலும் இவ்வளோ வேலை இருந்தோம். நான் கூப்பிட்டோன்னு வந்ததுக்கு ரொம்ப தேங்க்ஸ். தேங்க்ஸ் எல்லாம் இருக்கட்டும். இப்படி ஓப்பன் பிளேஸ்ல உட்காந்துட்டு இருக்கீங்க, துளசி பார்த்தா ஏதாவது பிரச்சனை ஆயிடாத? பிரபாகர், நான் இப்போ நான் வர சொன்னதே துளசியை தேடி கண்டுபிடிக்கிறதுக்காக தான். தேடி கண்டுபிடிக்கிறதுக்கா? துளசி இங்க இல்லையா? ஏன்? ஏன்னா ஏன்னா இந்த காப்பகத்தை நடத்துறது நான் தாங்கிறது துளசிக்கு தெரிஞ்சு போச்சு. அவளை இங்க தங்க வச்சது நான் தாங்கிறதும் துளசிக்கு தெரிஞ்சு போச்சு. ஆரம்பத்துல இருந்து அவளுக்கு செஞ்சது எல்லாமே நான் தாங்கிறதும் துளசிக்கு தெரிஞ்சு போச்சு. இப்படி எல்லாம் தெரிஞ்சதுக்கு அப்புறமும் துளசி எப்படி பிரபாகர் இருப்பா? அவ ஒரு குத்து விளக்கு பிரபாகர். குத்து விளக்கு எப்படி குற்றம் பண்ணவனோட நிழல்ல இருக்கும்? ஒரு தர்ம தேவதை தப்பு பண்ணவனோட தயவுல வாழுமா? அதான் போயிட்டா பிரபாகர். நான் காலையில எழுந்திரிச்சதும் கண்ணு முழிக்கிறதே துளசி செடியில தான். ஆனா என் துளசி என் கண்ணிலே முழிக்க கூடாதுங்கிறதுக்காக எங்கேயோ போயிட்டேன். நான் துளசி மேல ரொம்ப பாசம் வச்சிருக்கேன் பிரபாகர். இதெல்லாம் எப்படி நடந்துச்சுன்னு எனக்கு ஒண்ணுமே புரியல பிரபாகர். நான் வாழ்க்கையில் அழுததே ரொம்ப கம்மி. எனக்கு நினைவு தெரிஞ்ச நல்லது ஒரு 2 தடவை அழுதுருப்பேன். ஒரு தடவை அம்மா அப்பா உயிரை விட்டப்போ, இன்னொரு தடவை துளசி உயிருக்கு போராடிட்டு இருந்தப்போ.
துளசி எனக்குள்ள இருக்கா பிரபாகர். ரொம்ப நாளைக்கு அப்புறம் நானே இந்த கண்ணீரை பார்க்கிறேன். துளசி துளசி மேல நான் என் உயிரை வச்சிருக்கேன் பிரபாகர். பிரபாகர், ஒரு துளி ரத்தமா என் உடம்புக்குள்ள வந்தவ இன்னைக்கு ஒட்டுமொத்த ரத்தமா ஓடிட்டு இருக்கா. இந்த ஒட்டுமொத்த ரத்தமா இந்த உடம்பை விட்டு போயிட்டா அதுக்கப்புறம் நான் வெறும் போனம் தான் பிரபாகர். வெறும் போனம். இந்த பணத்துக்கு மறுபடியும் உயிர் வரணும்னா அது உங்கள தான் இருக்கு. எனக்கு ஒரு புது உயிர் வரணும்னா துளசி மறுபடியும் இங்க வரணும். இங்க மட்டும் இல்ல, என் வாழ்க்கைக்குள்ளே வரணும். துளசி என் வாழ்க்கைக்குள்ள வந்தாதான் என் வாழ்க்கை நல்லா இருக்கும். இல்லாட்டி நானும் வாழ்ந்தேங்கிறது ஒரு வெறும் வார்த்தையா தான் இருக்கும். ஓகே, நீங்க தான் அவளை நிழல் போல ஃபாலோ பண்ணிருப்பீங்களா? அவ எங்க போனான்னு கண்டிப்பா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். சொல்லுங்க, எங்க போனா? தெரியல பிரபாகர். இந்த தடவை நான் அவளை ஃபாலோ பண்ணல. மறுபடியும் அவளுக்கு பிடிக்காத விஷயத்தை செய்ய எனக்கு விருப்பம் இல்லை. அதான் போகட்டும் விட்டேன். பிரபாகர், துளசி இல்லாம இந்த ஹோமே ரொம்ப வெறுமையாவும் வெறுப்பாவும் இருக்கு பிரபாகர். என் துளசி எங்க இருக்கான்னு தேடி கண்டுபிடிச்சு சொல்றியா? நான் சொல்றேன்னு கோச்சுக்காதீங்க. துளசியை மறந்துருங்க. துளசியை விட நல்ல அழகான ஒரு பொண்ணா உங்க முன்னாடி கொண்டு வந்து நிறுத்துறேன். எதுக்கு? கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கா? ஆமா, அப்பதான் உங்க மனசு சந்தோஷப்படும். நீங்களும் கொஞ்சம் அமைதியா இருப்பீங்க. என்ன பிரபாகர், எல்லாம் தெரிஞ்சு நீ எப்படி பேசினா எப்படி? பிரபாகர், நான் துளசி மேல ஆசைப்பட்டது அவ அழுக்குக்காகவோ அவ உடம்புக்காகவோ அவ நிறத்துக்காகவோ கிடையாது. அவளோட அந்த கேரக்டருக்காக. இது வரைக்கும் நானும் எவ்வளவு பொண்ணுங்களை பார்த்துட்டேன். ஆனா துளசி மாதிரி ஒரு கேரக்டர் இது வரைக்கும் நான் என் வாழ்க்கையில பார்த்ததே கிடையாது. ஏன்? உனக்கு தான் துளசியோட கேரக்டரை பத்தி தெரியும்ல. எல்லாம் தெரிஞ்சும் எப்படி பிரபாகர் இப்படி பேசுற? இது வரைக்கும் நான் என் வாழ்க்கையை எப்படி இல்லாம வாழ்ந்தேன். போதை, அந்த போதை இல்ல பொம்பளை. ஒவ்வொரு நாளும் பொழுது விடுறது போதைக்காகவும் பொம்பளைக்காகவும் தான் நினைச்சவன் நான். இந்த கையில புட்டியும் குட்டியும் இல்லாம நான் வாழ்ந்தது கிடையாது. ஆனா நீங்க சுத்தமா இருக்கேன் பிரபாகர். அதுக்கு காரணம் யாரு? என் துளசி. சத்தியமா சொல்றேன், சாமி என் கண்ணு குத்தணும் இல்ல சட்டம் என்ன கைது பண்ணுங்கிறதுக்காக நான் மாறல. நான் இன்னைக்கு இவ்வளவு சுத்தமா மாறி இருக்கேன்னா அதுக்கு காரணம் அந்த 3 எழுத்து வார்த்தை துளசி. துளசி என் வாழ்க்கைக்குள்ள வராமலேயே என் வாழ்க்கையை ஒட்டுமொத்தமா அவ மாத்திட்டா பிரபாகர். அவள போய் இன்னொருத்தியோட எல்லாம் கம்பேர் பண்றீ பிரபாகர். உனக்கு ஒரு விஷயம் தெரியுமா? உலக அழகே வந்து என் பக்கத்துல உட்காந்து என் கழுத்துல தாலி கட்டுன்னு சொன்னா கூட நான் தாலியை கட்ட மாட்டேன். ஏன்னா என் மனசுல துளசி இருக்கா. அவதான் என் மனைவி. அவளை தவிர இந்த மனசுல வேற யாருக்குமே இடம் இல்ல. விடு பிரபாகர். நான் தேவதை பத்தி பேசுறப்போ நீ தேவையில்லாத பத்தி எல்லாம் பேசிட்டு இருக்க. எனக்கு என் துளசியை கண்டுபிடிச்சு கொடு. அதுக்கு உனக்கு என்னெல்லாம் தேவையோ அது எல்லாமே நான் ஏற்பாடு பண்ணி தரேன். ப்ளீஸ். ஓகே. டாக்டர் சகுந்தலாமா முகத்துல இருந்த சந்தோஷத்தை பார்க்கணுமே. அவங்க சொந்த மகளை அவங்க இன்னைக்கு அறிமுகப்படுத்தி வச்சாங்க.
அந்த நேரத்துல அவங்க ஒரு குழந்தை மாதிரி இருந்தாங்க சார். டாக்டர் சகுந்தலாக்குள்ள இவ்ளோ பெரிய சோகம் இருக்கிறது நீங்க சொல்லிதான் எனக்கு தெரியும் துளசி. பிறந்த அன்னைக்கே குழந்தைய பறி கொடுத்தவங்க இல்லையா? ஆனா அது அவங்க மறக்காம வருஷம் எல்லாருக்கும் இனிப்பு கொடுத்து சந்தோஷமா இருந்திருக்காங்க. அதுக்கு அவங்க சொன்ன காரணம் என்ன தெரியுமா? சிட்டில இருக்கிற எல்லா ஆசிரமங்களுக்கும் காப்பகங்களுக்கும் ஸ்வீட் கொடுப்பேன், சாப்பாடு போடுவேன். என்ன இந்த ஸ்வீட்ல ஏதாவது ஒரு ஸ்வீட் அவ கைக்கு போகாதான்னு தான். இந்த மாதிரி சொன்ன அந்த அம்மாவோட நம்பிக்கை வீண் போகல. கடைசியில அவங்க கைக்கு அவங்க மகளே வந்தாச்சு. தவறு விட்ட உறவை திருப்பி பெறதுல ஒரு சந்தோஷம் இருக்கு. அது எல்லாருக்கும் கிடைக்கிறதில்ல. நானும் அப்பா அம்மாங்கிற உறவை தொலைச்சவதான். அவங்கள எப்படி தேடி கண்டுபிடிக்கணும்னு தெரியல. பூரணி என்னம்மா அது? என்னடா கண்ணா அது? பெரியவங்க பேசிட்டு இருக்கும்போது வீட்டுக்குள்ள விளையாடிட்டு இருக்கிற, வீட்டுக்குள்ள பந்து விளையாடலாமா? வெளியில போய் விளையாடுப்போம். உங்களுக்குள்ள கவலை எவ்வளவு அழுத்தமா இருக்குங்கிறது என்னால புரிஞ்சுக்க முடியுது. உங்களுக்கு ஒரு விஷயம் தெரியுமா? கடவுள் வந்து யாரையும் மொத்தமா தண்டிக்கிறதே இல்ல. கடவுள் ஏன் சார் இருக்காரா அவரு? யார? இப்ப சொன்னீங்களே கடவுள் இருக்காரா அவரு? இருப்பாருன்னு எனக்கு நம்பிக்கை இல்ல. இருந்திருந்தா எதுக்கு இவ்ளோ கஷ்டம், கண்ணீர், துக்கம், வேதனை எல்லாம்? வேதனைங்கிறது அடிக்கடி வந்துட்டு போற விருந்தாளியா இருந்தா தாங்கிக்கலாம். கூடவே நிரந்தரமா இருக்கிற சொந்தமா இருந்தா எப்படி சார்? துளசி, சந்தோஷம் வந்தா கற்பூரை ஏத்தி கடவுளுக்கு ஆரத்தி காட்டி கொண்டாடுறதும், அதே கவலை வந்தா வாய்க்கு வந்தபடி பேசுறதும் சகஜம் தானே. அதான் மனுஷங்க இயல்பு. சத்தியமா நான் எனக்காக கடவுளை திட்டல சார். வாசல்ல எதுவுமே தெரியாம விளையாடிட்டு இருக்கேன் அந்த பச்சை குழந்தை பூரணி, அவளுக்காக தான் திட்டுறேன். வாழ்க்கையோட முதல் பக்கத்தையே முழுசா நிரப்பாத அந்த குழந்தைக்கு ஏன் கடவுள் கடைசி பக்கத்தை நிரப்பி வைக்கணும்? நான் கூட என் மாமா மேல ஆசைப்பட்டேன். அவரையே கல்யாணம் பண்ணிக்கணும்னு ஆசைப்பட்டேன். அதனால அவமானப்பட்டேன். ஆனா இந்த பச்சை மண்ணு என்ன பாவம் பண்ணுச்சு சார்? தெய்வம்னா தப்பு பண்றவங்கள தண்டிக்கணும், நல்லவங்கள கவசமா இருந்து காப்பாத்தணும் சார். இந்த மாதிரி வெறுக்கமே இல்லாம சின்ன குழந்தைங்களை எல்லாம் கொல்லக்கூடாது. ரொம்ப அதிகமா படிச்சிருக்கிற அந்த டாக்டர் சொன்ன அந்த புரியாத பேரு சொன்னா நம்ம பூர்ணிக்கு புரியுமா சார்? இந்த வியாதியோட பேரை சொன்னா ஏதோ புதுசா வந்திருக்கிற சாக்லேட் நினைப்பா. சொல்லுங்க சார், கொள்ளை அடிக்கிறவன், கொலை பண்றவன் நல்ல ஆரோக்கியமா இருக்கிறப்போ நம்ம பூர்ணிக்கு எதுக்கு இந்த கொடுமை? கடவுள்னு ஒருத்தர் இருந்தா இந்த மாதிரியான கொடுமை எல்லாம் நடக்குமா? அதெல்லாம் நடக்கலைன்னா கடவுள் இல்லைன்னு அர்த்தம். நான் சொல்றேன் சார், கடவுள் இல்ல, கோவில் இல்ல, அது வெறும் கல்லுதான். இந்த சடங்கு, சம்பிரதாயம், பூஜை, புனஸ்காரம் இதெல்லாம் சுத்த வேஸ்ட் சார். கடவுள்னு ஒருத்தர் இருந்தா அவர் பூர்ணியை காப்பாத்தட்டும், நான் நம்புறேன். கடவுள்னு ஒருத்தர் இருக்காரு, கடவுள்னு ஒருத்தர் இருக்காருன்னு தெரு தெருவா ஏன் வீடு விட போய் பிரச்சாரம் பண்றேன் சார். பூர்ணி, பூர்ணி, ஐயோ, பூர்ணி, பூர்ணி,
பொன்னி எழுந்துருமா. பொன்னி 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 என்னாச்சு சார்? பொன்னி பொன்னி என்னாச்சு பொன்னி பொன்னி எழுந்துருமா. என்னம்மா என்னாச்சு? தெரியல, மயக்கமா. அம்மா என்னம்மா? சீக்கிரமா என்னமாச்சு? கூட்டு போலாம். ஐயோ என்னாச்சு தெரியலையே. வாமா மிஸ்டர் வினோத், இது சாதாரண மயக்கம் தான், பயப்படுறதுக்கு ஒண்ணும் இல்ல. இதுக்கு அப்படி பதட்டப்பட்டீங்க? சிஸ்டர், டாக்டர் பூரணிக்கு பிளட் டெஸ்ட் மட்டும் எடுங்க. இங்கேயே உட்காரு, நான் அந்த வார்டுல இருக்கிற பேஷண்ட்டை பார்த்துட்டு வந்துடுறேன். சாரி மிஸ்டர் வினோத், இப்பதான் உண்மையே சொல்ல போறேன். பூரணி தன்னுடைய நாட்களை எண்ண ஆரம்பிச்சிட்டா. பூரணி அபாய கட்டத்தோட ஆரம்ப கட்டத்துல இப்ப இருக்கா. நான் பூரணிக்காக தான் பொய் சொன்னேன் வினோத். எதுக்காக இது மாதிரி பொய் சொன்னீங்கன்னு கேக்குறீங்களா? நீ சீக்கிரம் செத்து போயிட போறன்னு அந்த குழந்தைகிட்ட எப்படி சொல்ல முடியும்? இந்த மாதிரி மயக்கம் வர்றதுதான் முதல் ஸ்டெப். அதுக்கப்புறம் மெல்ல மெல்ல காது கேட்கிற சக்தியும் போயிடும். அப்புறம் கண் பார்வை மெல்ல மெல்லமா மங்கும். ஒரு தடவை மங்கும், அடுத்த தடவை நல்லா தெரியும். கொஞ்ச நாள்ல கண் பார்வை முழுசாவே போயிடும். அதுக்கப்புறம் நரம்பு மண்டலம் கொஞ்சம் கொஞ்சமா பாதிக்கப்பட்டு ஒரு காலகட்டத்துல மொத்தமாவே செயலிழந்து போயிடும். போதும் நிறுத்திக்கங்க. இதுக்கு மேல ஒரு வார்த்தை கேட்கிற சக்தி என் மனசுக்கு இல்லை. என்ன கொடுமை டாக்டர் இது, என்ன கொடுமை. கண்ணு முன்னாடியே பெத்த மகன் துடி துடிச்சு அணு அணுவா செதஞ்சு சாகிறத பாக்குற கொடுமை யாருக்கும் வரக்கூடாது. பார்வை போய் கேட்கிற சக்தி இழந்து நரம்பு மண்டலம் பாதிக்கப்பட்டு டாக்டர் கேட்கறதுக்கே இவ்வளவு கொடுமையா இருக்கு. அந்த பிஞ்சு குழந்தை எப்படி டாக்டர் எல்லாத்தையும் தாங்குவா? என்ன பண்றது மிஸ்டர் வினோத்? ஒரு டாக்டரா நாளைக்கு நடக்க போறதை நான் சொல்லிதானே ஆகணும்.
ஒரு டாக்டரா நான் சொல்ல போறது ஒண்ணே ஒண்ணுதான். உங்க மக பூர்ணியோட மரணத்தை தள்ளி போடவோ தவிர்க்கவோ முடியாது.